டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இராமகாதையில் பாத்திரங்களை கடந்த சில கலந்துரையாடல்கள் நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். அந்த வரிசையிலே அரசியர்களை பற்றியும் முக்கிய பாத்திரங்களாகிய ராமன், அவனுடைய சகோதரர்கள் பற்றியும் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இன்று நாங்கள் கிஷ்கிந்தை பக்கம் திரும்பலாம் என்று நினைக்கிறோம். கிஷ்கிந்தை என்பது வானரர்கள், வானர வேந்தர்கள் அரசாட்சி செலுத்திய ஒரு பிரதேசம். ராமன் தன்னுடைய நாடு கைவிட்டு வனம் புகுந்து பிறகு குகனோடு நட்பு பூண்டு இப்படி எல்லாம் படிப்படியாக வந்து இந்த கிஷ்கிந்தை பிரதேசத்துக்கு வருகிறார் தம்பியோடு. சீதை ராவணனால் கவர்ந்து செல்லப்படுகிறாள். அதற்கு பிறகுதான் கிஷ்கிந்தை இந்த இராமாயண கதையிலே முக்கியத்துவம் பெறுகிறது. இங்கேதான் ராமலக்ஷ்மணர்கள் அனுமனை காணுகிறார்கள். அனுமன் இந்த கிஷ்கிந்தா காண்டத்திலே முக்கியமான பாத்திரம். என்றால் அவன்தான் ராமனையும் லக்ஷ்மணனையும் குரங்கினத்து அரசர்களுக்கு, அரசியருக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறவன். பிறகு இந்த அனுமன் சுந்தர காண்டத்திலே பங்கு பற்றுவான். யுத்த காண்டத்திலே முக்கிய களத்திலே போராடுவான். ஈற்றில் அனுமனுடைய பங்கு பட்டாபிஷேகம் வரை போகும். கிஷ்கிந்தையிலே தான் நாங்கள் அனுமனை சந்திக்கிறோம். அனுமனை சந்தித்ததை அடுத்து அங்கே வாலி, சுக்ரீவன், தாரை, அங்கதன் முதலிய பாத்திரங்களை, இவர்களெல்லாம் கிஷ்கிந்தையிலே வருகிற பாத்திரங்கள். இவர்களையும் ராமகாதை சித்தரித்து செல்லுகிறது. எனவே இன்றைய கலந்துரையாடலில் முதல்ல அனுமனை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அனுமனுக்கு ஒரு பேர் இருக்கு, அஞ்சனையுடைய மகன். அடுத்தது அவன் ராமதூதன் என்ற பெயர் பெற்றவன். வாயுபுத்திரன் உண்டு. வாயுபுத்திரனுக்கும் வாயு தேவனுக்கும் அஞ்சனைக்கும் பிறந்தவன். அவன் சகல கலைகளையும் ஓதினான், ஓதி கற்றான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவனுக்கு இருக்கிற பெயரிலே மிகச் சிறப்பான அடைமொழி என்னவென்றால், அவன் சொல்லின் செல்வன். இந்த பட்டம் இப்போ நாங்கள் ஒருவருக்கும் பட்டம் கொடுக்கிறது இந்த தற்காலத்தில் அதிகமாக இடம்பெறும். அனுமன் பேசி தன்னை அறிமுகப்படுத்தியதை பார்த்துவிட்டு ராமன் கேட்கிறான், யார் கொல்லி சொல்லின் செல்வன்? என்ன யாரப்பா இப்படி அருமையாக பேசுகிறான்? வேண்டிய அளவுக்கு வளவளா குளகளான்னு பேசல. தான் யார், என்ன கடமை செய்கிறேன், நீங்கள் வந்திருக்கிறதை கேள்விப்பட்டு வந்தேன், இன்னார் சார்பில் வருகிறேன் என்றெல்லாம் அவன் கச்சிதமாக தன்னை அறிமுகப்படுத்தினதை பார்த்து ராமனே வியப்படைந்து யார் கொல் இச்சொல்லின் செல்வன் என்று கேட்கிறான். என்றால் அனுமன் பேச்சிலே வல்லவன், அவன் மதியூகி, போராளியாக போர் செய்தவன். ஓரளவுக்கு ராஜதந்திர அணுகுமுறைகளை அவன் பின்பற்றுகிறான் என்பதை நாங்கள் இந்த கிஷ்கிந்தையிலே பார்க்கலாம். ஒரு தப்பபிப்பிராயம் சுக்ரீவன் மேலே வரும்பொழுது அதை மேவி சுக்ரீவனை சரியான பாதைக்கு கொண்டு வந்து ராமனுடைய அதிருப்தியை சாந்தி செய்கிறவன் அனுமனாக இருப்பான். பிறகு அனுமன் சுந்தரகாண்டத்திலே, அது கிட்டத்தட்ட சுந்தரகாண்டம் சீதை சிறையிருந்த செல்வியின் ஏற்றம் கூறுவது சுந்தரகாண்டம் என்றால், அந்த செல்வியை இலங்காபுரிக்கு போய் சந்தித்து அவள் இருக்கிற செய்தியை, இருக்கிற தன்மையை எல்லாவற்றையும் வந்து ராமனிடம் சொல்லி போகிறவன். இதற்கிடையில இலங்கை எரியூட்டியதெல்லாம் நடக்கும். இது எல்லாத்தையும் அனுமன்
அனுமனுடைய நகர்வு சுந்தரகாண்டம். எனவே இன்றைய உரையாடலில் கிஷ்கிந்தா காண்டத்தில் கிஷ்கிந்தையில் நாங்கள் சந்திக்கிற பாத்திரமாகிய அனுமனை பற்றி முதலிலே தம்முடைய கருத்தை தெரிவிக்க அப்பா மகாலிங்க சிவம் அவர்களை வேண்டுகிறேன். மகாலிங்க சிவம். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாத்திரங்களின் வரிசையிலே முதலில் அனுமனுடைய பாத்திரங்கள் பற்றி சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று இருக்கின்றேன். ராமாயணத்தில் வருகின்ற பாத்திரங்களில் ராமனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை தவிர ராமன் வணங்கப்பட்டிருக்கான், சீதை அம்மன் என்று வழங்கப்பட்டிருக்கிறான். இந்த ராமனுடைய குடும்பத்தை தவிர அவனுக்கு தொண்டு செய்தவர்களே கடவுளாக வழங்கப்படுகின்ற நிலைமை இன்றைக்கு அனுமனுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அதாவது இன்று இந்தியாவிலும் சரி, இலங்கையில் மருதநாமடம் வரை அந்த அனுமனுக்கு கோயில் கட்டி வழிபடுகிற ஒரு மரபு இருக்கு. ஏன் அவ்வாறு வழிபடப்படுகிறான் என்று பார்த்தா, ராமனை குருவாக கொண்டவன், ஆனால் குருவை மிஞ்சிய சீடனாக இங்கே அவன் காட்சி அளிக்கிறான். அதாவது குருவால முடியாததை தான் செய்துவானாக இருக்கிறான். இப்போ உதாரணமாக ஒரு தமிழ் படிக்கிறார், பிரிவுரையாளராக வர வேண்டும் என்று விரும்புகிறார், ஆனால் ஆசிரியராக தான் இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட படித்த மாணவன் ஆசிரியர் விரிவுரையாளராக. இப்போ அவரை தாண்டி அங்கால போகிறான். விஞ்ஞான படத்தில் பார்த்தா ஒரு ஆசிரியர் படிப்புகிறார், அவர்கிட்ட கற்பனையாக இருந்தது மருத்துவராக வர வேணும், ஆனால் அவரால் முடியல. ஆனால் அவர்கிட்ட படித்தவன் மருத்துவராக வரான், குருவை மிஞ்சி போகிறான். அப்போ இது இங்கே ராமனை பொதுவாக பார்த்த அனுமானே, இந்த ராமன் இந்த கடலை கடந்து வருவதற்கு ராமனுக்கு கற்களும் மலைகளும் கொண்டு பாதை அமைக்க வேண்டி இருந்தது. பரம்பொருளின் வடிவம் அல்லது திருமாலின் அவதாரம் என்று சொல்லப்பட்ட ராமன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வாரத்துக்கும் அவருக்கு பாதை அமைத்து கொடுக்க வேண்டி இருந்தது. ஆனால் ராமன் சீடனாகிய அனுமான் ராமநாமத்தை உச்சரித்தபடி அங்கிருந்து ஆகாய வழியாக வந்துறாங்க. ராமாயணால் முடியாது அவன் செய்தான். ஒரு நகைச்சுவை கதை என்று சொல்வார்கள். இங்கிருந்து ஒருவர் தன்னுடைய மனைவியோடும் ராமர் கோயிலுக்கு போகிறார். அயோத்தியில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு போகிறார். அங்கே சரியான சனம், அந்த சன நெருக்கடியில் அவருடைய மனைவி தொலைந்து விட்டார். அப்போ இவர் எல்லா இடம் தேடி கோயில் பூட்டுற நேரம் இரவு ராமன் சன்னதியிலிருந்து அழுகிறார். ராமா, உன்னை நம்பி நான் என்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு வந்தேன், இப்போ மனைவியை காணவில்லை, எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடித்து தான். அப்போ இந்த ராமன் கோயிலேருந்து ஒரு அசரீதி கேட்டுதான், நீ அதை இங்கே என்னட்ட கேட்காத, இங்கே சற்று தள்ளி ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிறது, அங்கே போய் கேளு, என்னென்ன இந்த மனைவியையும் கண்டுபிடித்து தந்தவர் அவர் தான். இங்கே ராமனை விட மேலோங்கிய ஒரு பாத்திரமாக, குருவை மிஞ்சிய சீடனாக இங்கே அனுமான் சித்தரிக்கப்படுகிறான். முக்கியமாக கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி முதன்மையானவன், சுக்ரீவன் 2 பேரும் அரசர்களாக இருந்தவர்கள். அந்த அரசர்களையும் தாண்டி ஒரு மந்திரி அமைச்சனாக இருக்கிற அனுமான் இன்று பேசப்படுகிறான் என்று சொன்னால், அவனுடைய நான் ஆற்றல் சொல்லின் செல்வன் என்று சொல்லுகிற அந்த கதைக்கின்ற முறை, இரண்டாவது அவனுடைய மதநுட்பம், இந்த இரண்டும் தான் அவனுடைய அந்த வெற்றிமைக்கு காரணம். அது ராமனோடு இறுதி வரை நின்றவையா ராமனுடைய அடிப்படையாக இந்த ஒரு தெய்வமாக காணப்படுகிறான். நாங்கள் பார்த்தோம், இந்த ராமன் வரவு இடம்பெறுகிற நேரத்தில் தான் அனுமான் அந்த வானர படைகள் இருக்கின்ற இந்த மலைக்கு ராமன் லக்ஷ்மணன் போயினும் ஏற்கனவே வாலிட்டு அடி வாங்கி சுக்ரீவன் வந்து ஒழித்திருக்கிறான். அப்போ 2 யார் வந்தாலும் ஒரு சந்தையை கண்ணோடு பார்க்குறான், வாலி அனுப்பின ஆக்கலான். அப்போ இந்த ராம லக்ஷ்மணர்கள் வெறியினும் இந்த வானரங்கள் எல்லாம் கையில் வில்லோடு ஆயுதம் இல்லாமல் இருக்கணும், எல்லாம் வில்லோடு வருகிறார்கள். இப்போ நாங்கள் இங்கே வாளோடு இருக்க போர்த்துகேயரோ இல்லை அந்த ஆங்கிலேயரோ துப்பாக்கிகளோடு வந்த மாதிரி விட வலிமை கூடின ஆயுதத்தோடு வரைக்கும் இந்த குரங்குகள் பயந்து கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி யார் என்று அறிந்து கொள்ள அனுமான் போகிறான். அப்போ கம்பன் ஒரு அருமையான ஓமையை முன்வைக்கிறான். என்னென்னா, இந்த கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வாசுகிய பாம்பாகவும் மந்தார மலையை மத்தாகவும் கொண்டு கடலை கடைக்க பாம்பு ஆழகால விஷத்தை காக்குது. அந்த நேரத்தில் எல்லாரும் கலங்கின நேரத்தில் சிவபெருமான் வந்து நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி அந்த நஞ்சை எடுத்து கழுத்தில் வைக்கும். அப்போ அந்த தேவர்களையும் அசுரரையும் காத்த சிவபெருமான போல இந்த அரக்கர்களை இங்கே ஆஞ்சநேயர் அனுமான் காக்கிறான் என்று சொல்லி ஒரு அருமையான ஓமையோட சிவபெருமான் நிலைக்கு உயர்த்தி கம்பன் முதலாவது பாடலே அறிமுகப்படுத்துகிறான். அந்த பாட்டு, அவ்விடத்து அவர் மருகி அஞ்சி நெஞ்சு ஆளி அமைதி ஒவ்விடத்தினை மருது தேவர் தானவர் வருவல் தவிட தனி அருளு தாழ் சடை கடவுளென இவ்விடத்து இனிது இருமின் அஞ்சல் என்று இடை உதவி. அவ்விடத்து அவர் மருகி அஞ்சி, அதை பார்த்து பயப்படைக்க
நெஞ்சு ஆழி அமைதி பயந்து மனம் அழிந்து கொண்டு போகிற அந்த சந்தர்ப்பத்தில் வெவ்விடத்தினை மருகு தேவர் தானவர் வெறுகள் தவிர தனி அருள் தாழ் சடை கடவுளென அந்த விடத்தை கண்டு தேவர்களும் அசுரர்களும் பயந்த போது அதை காப்பாற்றின தாழ் சடை கடவுள் சேருமான போல இவ்விடத்து இனி திரும்பி இங்கே இருங்கோ அஞ்சல் என்று பயப்படாது என்று சொல்லி அனுமான் சொன்னான் என்று கம்பன் அந்த அனுமானை இந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகிறான். அப்போ இதை பார்த்துட்டு அனுமான் நான் போய் அறிந்து கொண்டு வருகிறேன் என்று ஒரு சிறிய உருவம் தாங்கி ராமனை போய் பார்க்கிறான். அந்த அவன் பார்த்த பார்வையிலேயே ராமன் யார் என்றதையும் அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்றதை அறிந்து கொள்கிறான். கதை ஒன்றும் கதைக்கையில் பார்வையால் அறிந்து கொள்கிறோம். நுட்பமான மத நுட்பத்தை காக்கிறோம். முதலாவது அவன் உணர்ந்து கொள்கிற அப்படி பார்த்து உணர்ந்து கொண்டு இவர்கள் எதையோ இழந்து விட்டு தேடுகிறார். சீதை ராமன் என்ற யாருன்னு தெரியா, சீதை என்ற யாருன்னு தெரியா, எதையோ ஒன்றை இழந்து விட்டு தேடுகிறார்கள் என்று முதலாவது கண்டறிந்தான். ரெண்டாவது பார்த்தா தவநறியில் நிற்கிறவர்கள் போல இருக்கு. யாருன்னு தெரியா, தவநறியில் நிற்கிறவர்கள் வீரர்கள். தோள்களை எல்லாம் பார்த்து இவர்கள் வீரர்கள், இவர் பகைவர் அல்ல, கர்ம தேவதைகள் என்று சொல்லி இனங்கண்டு கொள்ளுகிறார். முன்னுக்கு வருகின்றவனா எங்களுக்கு ஆபத்தானவனாண்டு இனங்கண்டு கொள்ளுகின்ற அந்த அறிவுத்திறன் இருக்கு. அப்போ வீரர் ரெண்டு இனங்காணலாம், கையில் வில்லெல்லாம் வச்சிருக்கணும். தவநறியில் நிற்கிறாண்டு துறவிகிரி உடுப்போட வரியினம் பகைவர் இல்லை என்றது தொடர்பில்லாதாக்கள் அவனுடைய பகைவர் இல்லை என்று கண்டுபிடிக்கலாம். அதுக்கு மேலால ஏதோ ஒரு பொருளை இழந்து விட்டு தேடுகிறார்கள் என்றதை கண்டறிந்தது அவனுடைய அந்த ஆற்றலை மிகுதிப்படுத்தி காட்டுகிறார். அவன் இந்த கதை துவங்கையில் அதுக்கு முதலே தன்னை நிரூபித்து விட்டு தானாக தன்னுடைய செயல்கள் சிந்தனைகள் மூலம் தன்னை நிரூபித்து விட்டு அப்பால் செல்பவனாக அவன் இருக்கிறான். அப்போ அவன் தோற்றத்தை பார்த்த உடனே ராமன் சொல்லுகிற முறை சொல்லுகிற விடயங்கள் இலக்கோணனுக்கு அருமனை பற்றி சொல்லுகிறான். மிக சிறந்த அறிஞன், இவனை விட வேறு யாரும் இல்லை, முழு கலைகளும் எல்லாம் இவனுக்குள்ளே இருக்கின்றன என்று சொல்லுகின்ற அருமையான பாடல்கள் இருக்கின்றன. மாற்றமாக உரைத்த அப்போ அவன் யார் என்று சொல்லி அதை பற்றி கதைக்கிற நேரத்தில் வரிசிலை குரிசில் மைந்தன் ராமன் தேற்றமுட்டு இவனின் இங்கு செவ்வியோர் இன்மை தேறி அவனை பார்த்துட்டு இவனை விட சிறந்தவன் உலகத்திலே எவருமே இல்லை என்று ராமன் பார்த்த பார்வையிலேயே சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அறிவாளியாக தன்னை காட்டுகிறான். ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இல்லை யாமென விளம்பர விட்டான். இவன்கிட்ட நல்ல ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, கல்வி சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி ராமன் லக்ஷ்மணனுக்கு அறிவுறுத்துகிறான். அடுத்த பாட்டு தான் அவனை அந்த சொல்லின் செல்வன் என்றும் சொல்லப்படுகிற நிலையை வெளிப்படுத்துகிறது. இல்லாத உலகத்து எங்கும் இவன் இங்கு இவன் இசைகள் கூறும் கல்லாத கலையும் வேத கடலுமே இல்லை. இந்த உலகத்தில் இவன் கல்லாத விடயங்கள் எதுவுமே இல்லை, சொல்லாலே தோன்றித்தண்டோம். அந்த அதில் நான் ஆரண்டு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தின அந்த முறையிலேயே இவன் ஆரண்டது எங்களை தெரிஞ்சுக்கணும். யார் கொள்ளி சொல்லின் செல்வன் ஆரண்டு அறிமுகப்படுத்தின முறையில் அதை மட்டும் நான் இன்னும் வேறு பிரச்சனை ஒன்றும் கதைக்கே இல்லை. ஆரண்டு அறிமுகப்படுத்தின முறையை வைக்கணும்னு எங்களை சோபாசர் சொன்ன மாதிரி சொல்லின் செல்வன் என்ற அந்த பட்டத்தை ராமன் ஒரு 2 கதையோடு தான் சொல்லுகிறான். அப்போ ராமனுடைய பார்வையிலே மிக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவனாக அனுமான் இங்கே சொல்லப்படுகிறான். அடுத்தது இப்போ வந்தாச்சு, ஆக்களை பார்த்து எல்லாம் தீர்மானித்தாச்சு, இனி யாரென்று அறியோம். அப்போ அந்த ஒருவர் வருகிற போது யாரென்று அறிகிற கேட்குற கேள்வி நீங்கள் யாரென்று நேரடியாக கேட்குறது ஒரு மதிப்புக்குரிய முறை இல்லை. நானுமே பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலத்தில் என்னுடைய மாமனார் மயிலங்குடல் நடராஜன்கிட்ட அவர் பேச்சு வாங்க வேண்டி இருந்தது. அவருடைய அம்மா இறந்து விட்டார். அப்போ அந்த மரண வீடு முடிஞ்சு அடுத்த நாள் 2 பேர் வெளியினம் சைக்கிளில், ஒரு ஆளுக்கு ஒரு 28 வயது இருக்கும், அவர் ஆண், இன்னொரு பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளையை ஏற்றி கொண்டு வர அவங்க 24 வயது இருக்கும். அப்போ 2 பேரும் தாலி திருமணம் செய்த அடையாளம் இல்லை. ஒரு ஆண் பெண்ணை சைக்கிளில் ஏற்றி கொண்டு வர நான் அப்போ கேட்டேன், நீங்கள் உங்களோட தங்கச்சியாவாங்க. அப்போ அது என்னென்னா அவன் 2 பேரும் காதலர்கள் ஏற்றி கொண்டு வந்தேன். எனக்கு அது ஒன்றும் தெரியும். நான் கேட்டேன் கூட தங்கச்சேன். அப்போ அது முடியும் மயிலம் கூட நடராஜன் சொன்னேன், அவன் எப்படி நீர் முறைகளை கற்பிதம் செய்து கொண்டு யாருண்டு கேட்கக்கூடாது, அதுக்கு ஒரு முறை இருக்கு இந்தியா வேண்டாம், உங்களுக்கு வேணும் உறவண்டு கேட்பேன். அல்லாடி நீங்கள் யாருண்டு கேட்கணுமே தவிர நீர் அப்படி கேட்கக்கூடாது. இதே மாதிரி இன்னொன்று என்னோட அம்மாவோட படிப்பித்த ஒருவர், அவர் பெண் அதாவது மனைவி கொஞ்சம் உயரம், மகன் கொஞ்சம் உயரம் குறைவு. அப்போ 2 பேரும் பேர எங்களோட வீட்டில் ஒரு ஐயா இருந்தவர், அவர் அந்த அம்மா அந்த மனைவி உயரமாக இருந்து அவட்ட கேட்டால் இவரும் கூட மகனாண்டு, அந்த கணவனை பார்த்து இவரும் கூட மகனாண்டு கேட்டு. அப்போ இந்த கேட்குற முறையில் ஒரு நாகரிகம் இருக்கு, யாருண்டு கேட்கும். அப்போ இந்த ஹனுமான் எல்லாம் கதைச்சி முடிய நீங்கள் யாருண்டு போய் ராமன் இந்த சுக்ரீவன் சொல்லணும்,
அப்ப நீங்க யாரெந்த தியாகலண்ட என்னன்னு சொல்லி கேட்கிற அருமையாக கேட்டான். யாரென விளம்புகையை நான் எம் குல தலைவர்க்கு உண்மை வீரநீர் பணித்திருந்தான். அதாவது எங்களோட சுக்ரீவனிட போய் எங்களோட குல தலைவன் அவன்கிட்ட நான் நீங்க யாருன்னு சொல்றோம் பாருங்க அந்த சொல்லி செல்ல அந்த முறை நாரியவன் நீங்க யாருன்னு சொல்றது உங்களோட பேர் என்ன அதில் சொல்லுங்கன்னு கேட்காம நான் இந்த தலைவன்கிட்ட போய் நீங்க யாருன்னு சொல்லி கேட்கிறேன். அந்த முறை யாரென விளம்புகை நான் எம் குல தலைவர்க்கு உண்மை வீரநீர் பணித்திருந்தான். வீரன் என்று சொல்லி ஒரு ஐட்டம் வச்சு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கம்பனாவை அந்த அடுத்த வரி போடுறான். மெய்மையின் வேலி போடுவான். அதாவது வாய்மையினுடைய வேலியை போன்றவன் அனுமான் என்று கம்பனாலையும் இங்கே உயர்த்தி சொல்லப்படுகிறான். தொடர்ந்து மிக பயனுள்ள தரவுகளை இதில் முக்கியமானதாக நான் கருதுகிறது என்னென்றால் இந்த சுய அறிமுகம், மற்றவர்களை ஒருவருக்கு அறிமுகப்படுத்தல், இதுக்குள்ள எல்லாம் பண்பாடு இருக்குது, நாகரிகம் இருக்குது, முறைமை இருக்குது. சும்மா மொட்டையாக போய் நீங்கள் யாரென்று கேட்கக்கூடாது. அதை கேட்கிறதே ஒரு மிக சூக்குமமான ஒரு விஷயத்தை மகாலிங்க சிவம் சொல்கிறார். யார் என எம்புகேன் யான் என்குலத் தலைவருக்கு நான் யாரென்னு உங்களை சொல்வது மிக நல்ல மிக நவீனமான ஒரு அறிமுக முறைமை உத்தி அதை சுட்டி காட்டியிருக்கிறார். இப்படி அனுமனை பற்றி நாங்கள் இன்னும் அடுத்த சுற்றுகளிலும் பேச இருக்கு. இந்த அனுமன் ராமனையும் லக்ஷ்மணனையும் கண்டுட்டு முதல்ல ஒன்று மகாலிங்க சிவம் சொன்னார். எனக்கு அந்த கவிதை அடி நினைவில் இல்லை. இழக்கக்கூடாத ஒன்றை இழந்துவிட்டு வந்தவர்கள் போல தோன்றுகிறது என்று அனுமன் சொல்கிறான். பார்வையில் மட்டுட்டா ஏதோ ஒரு பெரிய இழப்பின் பின்னுக்கு வருகிறோம். அவன் முகம், அவர்களுக்கு இருக்கிற கலவரம், கவலை இந்த முகம், ஒரு அமைதி இல்லாத மனநிலை, இது எல்லாவற்றையும் அனுமன் மட்டிடுகிறான். இதெல்லாம் நாங்கள் காப்பியத்தில் இதற்கு அப்பாலும் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஒரு கவிஞன் எவ்வளவு கவனமாக ஒரு பாத்திரத்தை வார்த்தெடுக்கிறான், எவ்வளவு கவனமாக அந்த பாத்திரத்தை பேச வைக்கிறான் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே நீ அனுமனை பற்றி நிறைய பேசவோம். அனுமனில் இருந்து நாங்கள் இப்போ அந்த கதை தொடரை நிர்ணயிக்கிறதுக்காக அனுமன் என்ன செய்கிறான் என்றால் இவர்களை அறிமுகப்படுத்தி கிஷ்கிந்தைக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அங்கால கிஷ்கிந்தையனுடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. பாலி என்றொருவன், அவனுடைய தம்பி சுக்ரீவன். இந்த ஒரு தப்பு அபிப்பிராயத்தினால இந்த வாலி சுக்ரீவனை அடித்து துரத்தி விடுறான். அவனுக்கு உயிராபத்து நேரக்கூடிய மாதிரி எல்லாம் செய்கிறான். அப்போ சுக்ரீவன் போய் ஒரு ரிஷியபூக மலை என்ற மலையில் ஒழித்திருக்கிறார். ஏன்னா அங்கே வாலி வரையில்லாத சாபம். இதுதான் அவன் கிட்டத்தட்ட கரந்துரைகிற ஒரு இளவரசன் சுக்ரீவன். வாலி தான் அரசன். இந்த வாலி யார் என்று பேராசிரியர் சொல்ல போகிறார். வாலி இதில் சுவாரஸ்யம் என்னென்றால் வாலி சிவபூசை செய்கிறவன். ராமாயணத்தில் வருகிற முக்கியமான 2 பாத்திரங்களாகிய வாலியும் ராவணனும் சிவபக்தர்கள். அப்படித்தான் அது காட்டப்பட்டு பாடியவன் வைஷ்ணவன், ஆனால் இவர்களை சிவபக்தர்களாகத்தான் காட்டுகிறான். அப்ப அவன் எப்படிப்பட்டவன்? 4 வேதமாம் நவையிலார் கவி வேலி என்னதோர் மலையின் மேலுளான் சூலியின் அருள் துறையின் முற்றினான். சூலி என்றது சூலம் பற்றினவன். 4 வேதம் அந்த நவையில், அந்த 4 வேதம் அவனுக்கு வேலி போல. வேலி என்னதோர் மலை, அந்த 4 வேதமும் வேலியாக உள்ள கைலை மலையிலே எழுந்தருளி இருக்கின்ற சூலி சிவனுக்கு இவன் பக்தன், அருள் துறையில் முற்றினார் என்று சொல்லி பாலியை அறிமுகப்படுத்துகிறான். பாலியை நாங்கள் அனுமன் மூலம் ராமனும் வாலியை பற்றி அறிகிறான். இந்த வாலியை பற்றி பேராசிரியர் சிவலிங்கராஜா இனி சொல்லுவார். டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த கம்பராமாயணம் என்கின்ற இந்த மாபெரும் காவியத்தில் முக்கியமான ஒரு படலமாக காணப்படுவது வாலிவத படலம். வாலிவத படலத்திலே ஊடு எங்களுடைய கம்பன் வாழ்ந்த காலத்து அரசியல், போர் உத்திகள், எவ்வாறு ஒரு போரை நடத்துவது
அந்த போரின் பக்கத்திலே சார்ந்திருக்கிறவர்கள் யார் போன்ற பல்வேறு விடயங்களையும் கம்பன் மிகவும் முக்கியமான ஆழமான அறிவோடு படைத்திருக்கிறார். எங்களுடைய அன்புக்குரிய தலைவர் சொன்ன போல பல்வேறு இடங்களில் கம்பன் ராமாயணம் முழுவதிலும் ஆங்காங்கு கம்பன் ஒரு ஆழ்வானாகவும் நிற்கிறார். அது கருடன் வரிகையில் எடுத்தாருன்னு, ராமன் தாடக வரையில் எடுத்தாருன்னா அவனுக்கு பின்னாலே கம்பநாட்டாழ்வார் என்று சொல்றது. இன்னொன்று, கம்பராமாயணம் தொடங்கி முடியும் வரையும் எவ்வளவு நிதானமாக சரியாக அவன் ஆராய்ந்து போனாலும் அவன் ராமன் பக்கம்தான் நிற்கிறான். அவனுடைய கடைசி கை யாரில் நிற்கிறான், அவன் ராமன் பக்கம்தான் நிற்கிறான். அது பல்வேறு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் வாலியை பற்றி சொல்லுகிற பொழுது அருமையான ஒரு கதையை சொன்னார் மகாலிங்க சிவம். வாலியை பற்றியும் கதை இருக்கு. வாலி சிவபூஜை செய்கிறவன் என்பதை சொன்னார். வாலி இது ஒரு இதிகாசம் புராணங்களை பற்றி பின்வருபவர்கள், கதாபிரசங்கம் செய்பவர்கள், மக்களை கவர்ந்து சொல்வதற்காக புனியப்பட்டவையாக இருக்கலாம். இது கம்பன் சொல்லையில் இந்த கதையை. இவன் போய் சிவபெருமான் உடைய கைலை மலையிலே வாலி வழிபடுவது வழக்கம். இப்படி வழிபட்டு கொண்டிருக்கல ராவணனும் அங்கே போயிருக்கிறான். ராவணன் போய் இவன் வழிபட்டு கொண்டிருக்க, ராவணன் இறக்கம் தானே, அவருக்குரிய வழக்கமான சேட்டையில் இவரோட போய் நிஷ்டையில் இருக்கிறவனுடைய சரிவி இருக்கிறார். அவன் பிடிச்சி இந்த தன் வாலியை கட்டி போட்டு இறுதி போட்டு தன்னுடைய பூசையை தொடங்கி முடித்து எல்லாம் செய்து போட்டு வான்வழியாக பறந்து வந்தான். பறந்து வந்து கிஷ்கிந்தைக்கு வந்து சாப்பிட போயிருந்தால் அதுக்கிடையில் இந்த வாலில் நான் எங்களோட பெண்கள் கோடாலி முடிச்சு போடுற மாதிரி இந்த வெப்பனை அது குந்தலை அப்படி பிடிச்சி இவரை கட்டிட்டு அவன் மறந்து அதைத்தான் சொல்ல போகிறேன். அப்போ இவன் வந்து சாப்பிட இருந்தான். சாப்பிட இருக்க காலகட்டால் இந்த பின்னால் ஒரு பூச்சி இருக்குன்னு சொல்லி அடடே ஒரு நாள் அதில் ஒரு வந்து இது கேட்க வந்து ஒரு பூச்சி குழப்படி செய்திருந்தால் அதை பிடிச்சி கட்டி வச்சுதான் அவுட்டு விட மறந்து போனேன் என்று ராவணனை ஒரு பூச்சியாக கருதுகின்ற வலிமை உடையவன் வாலி என்றதால் அந்த கதையின் விட்டு விட்டான் போனான் என்றது வேறு எங்களுக்கு அங்கால இப்படிப்பட்ட வலிமை விட்டவன். வாலிக்கு பல்வேறு வரங்கள் இருந்தது. ஒரு முக்கியமான வரம், அவனோட நேருக்கு நேர எதிர்போக சண்டைக்கு போனால் அங்கே வார வேண்ட 50% வரவாசி இவருக்கு வந்துடும். இப்போ இவன் 100 வீதத்தோட அவரும் 100 வீதத்தோட வாரார். இவன் 100 வீதமாக இருக்கு, அவர் 50 வீதமாக, இவன் 150 வீதமாக விடுவான். அப்போ எதிர்த்து சண்டை செய்யலாம். அவன் பெற்ற வரம் அந்த 50 வீதம் இங்கே வந்தாலும் அவருக்கு அந்த தைரியத்தில் ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு பாத்திரம் வாலி. அவன் ஒரு இதாக இருந்தால் சுக்கிரீவன் அவன் தம்பி, அவங்களிடையில் முரண்பாடு வந்து தலைவர் சொன்னது போல அவன் போய் மலையில் ஒழிச்சிருக்கிறான். இவன் தேடி போய் அங்கே ஒரு மிரியில மிரிச்சு போட்டு வந்திருப்பான். அங்கே இவர் போகலாம். இவருக்கு ஒரு சாபம், அங்கே போனால் நீ தலை ஒடிச்சு எடுத்து போவார். அதுக்குள்ள போய் இவன் ஒழிச்சிருக்கிறான். ஒழிச்சிருந்தால் வாலி வந்தோடனே சுக்கிரீவன் வந்து இவங்க ஏற்கனவே அனுமான்னு சொல்லி அதுக்கிடையில் மந்திராலும் செய்து நான் சொன்னோம், சரி இந்த துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்கிறது தான் என்னுடைய நோக்கம், கஷ்டப்படுபவர்களை கடத்திட்டுவதால் என்னுடைய நோக்கம், நான் உனக்கு உதவி செய்கிறேன். இது என்னண்டு இதை முடிவுக்கு கொண்டெல்லாம் ஒரு 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 யுத்தத்துக்கு முன்னால் நடக்கிற ஏற்பாடுகளை அந்த பாடல்கள் முழுவதும் எனக்கு உடனே இப்போ நினைவுப்பதில்லை. யுத்தத்துக்கு முன்னு போடுற திட்டம் வியூகம் இதில் புறநானூற்று பாடலில் வரும் அந்த ஆலம்புழுதில் இருக்கிற பிரிவுகள் எல்லாம் அரசர்கள் இருந்து போடுற திட்டத்தை கேட்டு குழப்புதல் சொல்லி எல்லாத்தையும் கிளச்சி விட்டுவாங்க. அதை கீக்கின்னா இங்கே அவங்க போடுற திட்டத்தை அதை குறைக்கிறது புறநானூற்று செய்யுள்ளது. இவன் வைத்து எல்லாம் செய்து சொன்னான். அப்படி என்றால் இவரை நான் உன்னை காப்பாற்றேன், ராஜ்யத்தை நான் பெற்றுத்தாரேன். என்ன செய்யலாம்னா அவனை போய் சண்டைக்கு கூப்பிடுவோம், நீ போய் வாண்டு கூப்பிடு. இவன் பயந்து நிற்கிறான். ஏன்னா நெத்திக்கு நீரே போயிடலாம். அப்போ சொல்கிறான், 7 மராமரம் விரிவரம் புளிய மரம் வச்சுக்கொள்வோம், வரிசைக்கு நிற்கிற மரம், அந்த மரத்தை உன்னுடைய பானம் துளைக்கும் என்றால் தான் வாலியினுடைய மார்பினுடைய அம்பு துளைக்கும். இப்போ சரியண்டு அந்த அந்த 7 மரம் மராமரம் 7ஐயும் ராமன் தன்னுடைய ஒரு அம்பால்
அது 7 மரத்தையும் துளைச்சி கொண்டு போய் பாற்கடலில் மூழ்கி திரும்பி அவன் அம்பரா துணிக்கு வந்தான். அந்த வகையில் இவனை சரி இவன் பிற்கானாள் என்று தீர்மானித்து அனுமானம் அந்த இடம் சரி என்று இவன் போய் கூப்பிடுறான். கூப்பிடக்கு முதல் தான் அந்த தேவை என்று பாத்திரம் வருது. இது ஒரு மிக முக்கியமான காவிய பாத்திரங்கள். ஒரு கொஞ்ச நேரம் தான் வாராள். இந்த பெரிய அரசனை பெரியவனை கல்யாணம் கட்டிக்கிற பெண்ஜாதி மாதிரி இருக்கிற துன்பம் அவளுக்கும் இருந்தது. அவள் என்ன செய்தாள் என்றால் இவன் போய் கூப்பிடுறான், வாடா அன்றைக்கு பார்ப்போம் அப்படி இவ்வளவு காலம் பயந்து ஒழிச்சு சுக்ரீவன் கூப்பிடுறான். சுக்ரீவன் போய் வாலியை கூப்பிடுறான், அடே வாலி வெளியால வா கூப்பிடுறான். இது வாலிவத நாடகமயம் வந்தது. நான் பாடசால காலத்தில் நடிச்சிருக்கிறேன். வாலி விளையாண்டு கூப்பிட பெண் ஜாதி சுக்ரீவனை கூப்பிட வாலியை போவேன்னு அவன் சொல்கிறான். ஏனென்றால் ஒரு சின்ன விஷயம், நீ என்னை பிடிச்சி நான் கைக்கு அப்படி கசக்கி போட்டு இறங்கி போட்டு வரக்கு நீ என்ன இப்படி சொல்கிறேன் இவர் அவளை பேசுகிறேன். இதில் தான் முக்கியமான விஷயம் இருக்கு. என்னென்றால் எங்களுடைய ஆங்கில இலக்கியத்தில் வர எங்களுடைய கவிஞர் சோப்பாகர் சொல்வார், ஷேக்ஸ்பியர் இந்த ஜூலியஸ் சீசர்லையும் கல்போனியா ஜூலியஸ் சீசர் பார்லிமெண்ட்டோ அவை செனட்டுக்கு போக அவள் பெண் ஜாதி போக வேண்டாம்னு சொல்கிறான். விபுலானந்தர் இது அழகாக மொழிபெயர்த்தார். போக அவன் சொல்கிறான், நீ என்ன பேக்காத வைக்கொண்டிருக்கார் என்ன நான் எனக்கு நான் போகிற இடத்தை எனக்கு பின்னால் துன்பம் வரும். பின்னலும் யானம் பிறந்த ஒரு தினத்தில் அறிவாய் இளஞ்சிங்க குருளைகள் யான் மூத்தோன் எனது பின்வருவது இன்னலிற பகைமன்னர் அறிவார் பேதுரல் பெண் இணங்கி யான் போய் வருதல் வேண்டும். அவர் போனார். திரும்பி வரையில் வாலி வலிக்கிட்டு போக அழகான கம்பன் அருமையான உதாரணம் சொல்கிறான். போக இவள் போக வேண்டாம்னு சொல்கிறாள். ஏன் போக வேண்டாம்னு சொல்கிறான்? அவருக்கு அந்த கோபத்தில் அழகான அது ஒரு சகுனமாக காட்டுறான். அவனுக்கு அந்த கோப கனல்ல அவளுடைய தலைமையில் எரிஞ்சு போச்சுட்டு. அப்போ அதே ஒரு கூடாத சகனம். அவளுடைய தலைமையில் எரிஞ்சு போச்சு. அவள் சொன்னாள், நானும் இந்த இதெல்லாம் பண்ணாது அங்கே இங்கேண்டு எப்போவும் அந்த புருஷமாக பெண்ஜாதி மாதிரி தங்களோட வீரத்தை போடுற ஒரு வழக்கம் இருக்குது. அதை சென்ன விருத்தாந்தவன் இவரும் அடிச்சுட்டு போகிறார். போனால் அவன் சொல்கிறாள், ராமன் என்ற ஒருவன் அவனுக்கு துணையாக வந்திருக்கின்றான், துண்ணிய அன்பினர் சொல்லினர் என்றாள். பாருங்க, இவ்வளவு இன்டெலிஜென்ஸ் வேலை அமைச்சர் எல்லாம் தெரியாத ஒரு விடயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு அவன் வாலியைக்கு எதிராக சுக்ரீவனுக்கு சார்பாக ராமன் வந்திருக்கிறான் என்று அன்புகிறான். இல்லை, அவன் அப்படிப்பட்டாள். அவன் வர மாட்டான். இந்த குரங்கள் இந்த சண்டைக்கு அவன் தலையிட மாட்டான். அவன் வரான். இப்படித்தான் நாங்கள் பல பேர் நினைச்சாங்க. அவன் வரான் என்றுட்டு இருக்க அவன் என்ன செய்தான்? வந்தான். வந்து இன்னொன்று இவனை பிடிச்சி இருக்குல்ல, வாலியும் குரங்கு சுக்ரீவனும் குரங்கு. இது அடையாளம் காட்டுறது ஒரு எங்களுக்கு தமிழ் இலக்கிய மரபில் ஒரு மரபிற்கு அடையாள பூச்சூடுதல், அடையாள மாலை சூடுதல். யுத்தத்துக்கு போய்க்க அதை கூடிக்கொண்டு போனால் இவன் ஓம்பு சூடினான் அப்படின்லாம் வரும். இப்போ என்ன செய்தான் என்றால், இவன் சொல்கிறான், நீர் போய் அவனை கூப்பிடு. அவன் வந்தான். அவன் வந்த வரத்திலேயே தூக்கி அடிச்சு விட்டான் ஒரு அடி. இவன் அத்தையில் ஒரு 1000 குளரை கொண்டு திரும்பி ஓடிட்டான். சுக்ரீவன் எங்களை தமிழில் சொல்கிறான்டா. திரும்பி ஓடி போக, நீ என்னப்பா மரங்கள்லாம் உள்ள மரம் துளைச்ச, நீ என்ன காப்பாற்றி வேண்டும், நான் வந்திருக்க, நீ இப்படி விட்டுட்டு ஓடிட்டியே, சரி நாங்கள் நல்லதாக உங்களுக்கு கேட்போம் தானே. ஆனபடியார் அவள் பயந்து கொண்டிருக்க இவன் என்ன செய்தான் சொல்கிறான், ஒரு கொடியிலேயோ ஒரு தலையிலேயோ நீ ஒரு பூ அடையாளம் கட்டி கொண்டு போன. எனக்கு எந்த குரங்கு வாலி எந்த குரங்கு சுக்ரீவன் தெரியும். ரெண்டும் ஒரே சகோதரர்கள் தானே, 2 பேரும் சகோதரர்கள், 2 பேரும் குரங்கு. இந்த அடையாளம் என்ன சுக்ரீவன் வேந்து போய் தன்னை கட்டோடே வாடா வாலி என்று சொல்லி போக அழகா சொன்னான் கம்பன். அவன் வந்தான். வாலி என்ன செய்தாண்டால் கழுத்தில் ஒரு கை கால் தண்டிலே ஒரு கையை பிடிச்சு கொண்டு தூக்கி அந்த மலையில் அடிப்போண்டு என்ன மாதிரி கை ரெண்டிலும் இந்த கம்பன் கவித்துவம் இப்படி கையில் தூக்கி இப்படி அடிக்க போனான். போக ராமன் நல்ல அற்புதமாக அடையாளம் காணக்கூடிய நெஞ்சில பாஞ்சு ராமபாணம் பாஞ்சு காருண் வார்சுவை கதலியின் களியினை கரிய சேரும் சூசியின் சென்றது நின்றது என் சொப்ப. கம்பன் அந்த கவித்துவத்தின் உச்சம் காட்டுறதுனால் ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினது மாதிரி வாலியின் நெஞ்சில் அவன் பானம் போச்சு. ஆனால்
வாலியின் நெஞ்சில் எந்த அம்பும் அங்காலும் போகாது. அதுக்கு ஒரு கம்மனுடைய வார்த்தை உண்டு இதில் சொல்ல வேணும். வாலியை பற்றி சொல்லும் பொழுது கால் செல்லாதவன் முன்னம் கந்த வேல் செல்லாதவன் மார்பில். காலண்டா காற்றும் அவனுக்கு பயம். இதுல புண்ணா வாலியிட்டு அடிவாங்க. அது மாத்திரமே வேலும் அவனோட போவாது. எல்லாவற்றிலும் அவன் இதுல நான் நினைக்கிறேன் கீதையில சொல்லி இருக்கு, சேனாதிபதிகளில் நான் கந்தன் என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. எல்லாருக்குள்ளும் கந்தனுக்கு இருக்கிற இது அவனுடைய வேல், கைவேல் தான் ஆயுதம். கந்த வேல் செல்லாது அவன் மார்பில் என்று சொன்னான். அப்ப அப்படிப்பட்டவன் நெஞ்சில ராவண பானம் பாஞ்சு. ஆனால் காருண் வாழ்சுக கதலியின் கழியின கழிய சேரும் ஊசியின் சென்றது, ஆனால் நின்றது. அதுதான் அந்த உச்சம். அது போனது அங்கால போகல நின்றுடுச்சு. ஏன்னா அவன் ஆனால் இவன் பிடிச்சு போட்டான், வாலி பிடிச்சு போட்டான். இதெல்லாம் அந்த அவன் அது மாணவர் தேவர்கள் எல்லாரும் என்ன வாரும் முன் படைத்தவன் பழிய படித்தால் இதில் தான் அந்த உச்சம் தொடங்குது. வாலிவதை என்ற உச்சம் தொடங்க போகும். அதாவது வாலி ராமனை பார்த்து கேட்கிற கேள்வி, ராமனை பார்த்து கேட்கிறார். ராமனுடைய நீ அவனுக்கு தெரியும் சீதையை ராவணன் கிளப்பி கொண்டு போட்டான்னு. அதில் நீ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சும்மா மாணவர்களுக்கு கற்பிக்க சொல்கிறது, இந்த எல்லாரும் நாங்கள் நல்ல தமிழ் கேட்டுக்கொள்ளட்டும்ன்றதுக்காக இந்த பெண் ஜாதின்ற சொல்ல கேட்டுட்டு தான் நடக்கணுன்றதுக்கு இது ஒரு நல்ல தேர சொல்கிறாள். நீ போகாது என்ன இவர் பூனார் முடிஞ்ச, ஜூலியஸ் சீசர் கேட்டான் பூனார் முடிஞ்ச, மண்டோதரி சொன்னால் போகாது என்ன பூனார் முடிஞ்ச. இதாவது ஒரு அந்த ஒரு நகைச்சுவையாக சொல்கிறது. அந்த ஒரு மரபையும் அதுக்குள்ள நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இதுதான் புண்ணியார ஒரு மனைவி என்றவள் ஒரு நன்மந்திரியாக இருப்பாள். அவளொரு ஆழ்பாதி என்றதுக்கும் இந்த காவியங்கள் இடம்பெற்று அவன் நெஞ்சில அம்பு பாஞ்சால் இனித்தான் வாலிவதை என்ற உச்சம் தொடங்கும். அந்த படலத்தின் பேரே வாலி வதைப்படலம். நாங்கள் இப்போ இன்னும் வாலியை பற்றி நிறைய பேச இருக்கு. ஆனபடியால் இங்கே தம்பி குணேஸ்வரன் இந்த வாலிபதை அதை தொட்டு வருகிற கிளம்பப்படுகிற கேள்விகள் பதில்கள் இவற்றை பற்றி நீங்கள் என்ன பார்வை உங்களுடையது? தொடர்ந்த கம்ராமாயண பாத்திரங்களில் இன்றைக்கு நாங்கள் அனுமன், வாலி, சுக்ரீவன் பற்றி பேசுவதற்காக இருக்கிறோம். உண்மையிலே வாலியை பற்றி இங்கே பேராசிரியர் மிக அற்புதமாக சொல்லியிருந்தார். இந்த வாலியை பற்றி சொல்லிக்கல, இந்த உண்மையில் ராமன் அயோத்தியை விட்டு கானகம் செல்லிக்கல அந்த இயற்கையை பற்றி சொல்லுவார் கம்பர் நல்ல அழகா. ஆவும் அழுதன அதன் கன்று அழுதன அன்று அலந்த பூவும் அழுதன என்று சொல்லி. இப்போ நான் இதில் என்ன சொல்ல போனால் அந்த இயற்கையையும் இன்னும் ஒரு முக்கியமான சின்ன ஒரு நுட்பமான விடயத்தை வச்சுக்கொண்டு வாலியை பற்றியெல்லாம் கதைக்கலாம். முதலாவதாக இந்த பூக்களில் தாவரங்களுக்கும் அந்த பூக்களுக்கும் உயிர் இருக்குன்னு சொல்கிறார். அதனால தான் அந்த பூக்களும் கூட அழுதுறேன்னு சொல்லிவிடு. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னா எங்கிட்ட எள்ளு இருக்குது தானே, எள்ளு இருக்குது. எள்ளு எப்பொழுதும் அது ஒரு இதுக்காக ஒரு தர்ப்பணம், அந்த இறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு பிதருக்கு பயன்படுத்தக்கூடிய இதாக தான் இல்லை. நான் கொஞ்சம் முன்னுக்கு போகலாம் நினைக்கிறேன். எள்ளே கம்பர் பாடியிருக்க அற்புதமாக. அந்த ஒரு சொல்ல கொண்டு எப்படி கம்மன் கொண்டு அந்த கம்பர் இடத்துக்கு பொறுத்துறாண்டு. அப்போ ஒரு பிதிருக்குரியதான் எள்ளு. அப்போ இது அமங்கலம் தான் நாங்கள் பார்க்கணும். அப்படின்னா மங்களமாக ஒரு பொருள் இருக்கத்தானே வேணும். அது என்னன்னு சொன்னால் உளுந்து. இப்போ இந்த எள்ளை எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் ராவண யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. ராவணன் யார்கிட்ட சொல்லையும் கேட்கிறதா இல்லை. அப்போ கும்பகர்ணன் விபீஷணன் சொல்றான், தம்பி இந்த யுத்தத்தில் அண்ணன் சொல்றதையும் கேட்க மாட்டான். கடைசியில அண்ணன் முடிஞ்சாலும் கூட நானும் முடிஞ்சிடுவேன். அதுக்கு பிறகு எங்களுக்கு பிதிர்க்கணம் செய்யறது கூட ஒரு தரம் இருக்க மாட்டாங்க. நீ ராமனிட்ட போய் சொல்லுவார். அதாவது இந்த அரக்கர் குலம் இப்படியே அழிஞ்சு போயிடும்.
எள்நீர் இறைத்து ஈமக்கடம் செய்வதற்கு நீ ஒருவன் மட்டுமாவது எஞ்சி இருக்க வேணும். அப்ப இந்த இடத்துல இருந்து எள்ள வந்தவர் அமங்கலமா தான் பார்க்கிறார். அப்ப என்றால் மங்கள பொருளையும் சொல்லி இருக்கத்தானே வேண்டும் சொன்னால் அங்க உளுந்து இருக்குது. உளுந்த மங்களமா எப்படி சொல்றாரு என்று சொன்னால் ராமனுடைய அந்த திருமண நிகழ்ச்சிக்கு தசரதன் முதலியோருடைய அந்த பரிவாரம் எல்லாம் அந்த இடத்துல ஒரு உளுந்த போட்டா கூட அந்த உளுந்து கூட கீழே மண்ணுக்கு போகாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கமா சனம் இருந்தன்னு சொல்லி. அப்ப இது மங்களம் தானே. இந்த உளுந்த கொண்டு போய் வாலியின் இறப்போட கொண்டே தொடர்படுத்துறார். என்று சொன்னா வாலி இறந்தது சரிதான் என்று நியாயப்படுத்துறதுக்காக எப்படி என்று சொன்னால் எழுந்து, அதாவது வாலி வலியினால அப்படியே தளர்ந்து போனான், அவன் அவ்வளவு கஷ்டப்படுறான், அதெல்லாம் தெரியுதாங்க. அப்ப அவனுக்கு பாய்ந்தது ராமபாணம் என்று தெரிஞ்சிட்டது. அப்ப எழுந்து வான்முகடு இடித்து உகப்படு பல் என்று இவனும் உளுந்து பேரு முன் திசை தெரிந்து ஒரு பல் என்று உருக்கும் விழுந்து பாரனை வேரோடும் பறிப்பார் என்று ஓரும் அழுந்து மிச்சரம் எய்தவன் ஆர்கொல் என்று இருக்கும். இதுல அந்த உளுந்து பேரு முன் திசை என்னன்னு சொன்னால் அத வாலி சாதாரணமான ஆளில் அங்க மிகப்பெரிய வீரர். நம்ம என் பேராசிரியர் முன்னரே சொல்லி போட்டார். அங்க ராவணைய தன்னை வாளுக சுத்தி கட்டினவர், அங்க அந்த குகைக்குள்ள சண்டையெல்லாம் பிடிச்சவர். அப்ப இப்படியானவன் என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு உளுந்து விழுந்து அப்படியே சுழண்டு கீழே விழுறதுக்கு அந்த கணத்துக்குள்ளேயே 4 திசையும் போய் அழிக்கக்கூடியவன் தான் இந்த வாலி. அப்படியான வாலி அப்ப இங்க அந்த உளுந்தண்டது அதாவது மங்களத்துக்கு வர வேண்டியதை வாலிக்கு கொண்டு சேர்த்தபடியால் உண்மையாக வாலி கொல்லப்பட வேண்டியவன் தான். ஆகவே அது மங்கள காரியமாக தான் இங்க பார்க்கிறார். அப்ப நாங்கள் இதை அமங்கலமா பார்க்காமல் இதை ஒரு மங்களமாக. ஆகவே ஒரு உளுந்து நிலை பெயர்ந்து உருளு நேரத்துக்கு முன் அனைத்தையும் அழிப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த வாலியை அழித்தது நியாயமான ஒரு செயல்தான் என்றுதான் இங்க சொல்லப்படுது. ஆகவே இந்த ஒரு அத வாலிய வாலி வதைப்படலத்துல நாங்கள் 2 பக்கத்திலையும் கதைக்கிற அந்த தன்மையெல்லாம் இருந்திருக்கு. ஆக அப்படி இருந்தும் கூட இந்த பாருங்க சொல் விளையாட்டுன்னு கூட சொல்ல இயலாது. அது அற்புதமாக கம்பன் எடுத்தான் அந்த அந்த பதம் தான் சொல் மிக முக்கியம். அதே போல தலைவர் குறிப்பிட்ட அந்த மிக அற்புதமான பாட்டு, கால் செலாது அவன் முன் கந்தவேள் வேல் செலாது அவன் மார்பில் வென்றியான் வால் செலாத வாயலாது ராவணன் கோல் செலாது அவன் குடை செலாதரோ என்று சொல்லி அப்ப வாலின்ற வேகத்துக்கு முன்னால காற்றும் கூட போகாது, முருகன்ற வேலும் கூட நுழையாது. அப்ப வெற்றியுடைய வாலின்ற வால் செல்லாத இடத்துல அன்றி அப்ப ராவணன்ற ஆட்சியும் கூட அங்கே செல்லாதது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு கருத்து. மாலிங்கேஸ்வரம் இருக்கு ஏதாவது சொல்ல இருக்கா? ராமனுக்கு 2 இடத்துல அவனுடைய புகழ் கீழே இறக்கப்படுது. ஒன்று அகலிய இந்திரனோடு போன அகலிய விஸ்வாமித்திரரோட சேர்ந்து நெஞ்சினால் பிழைப்பிழல் என்று ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லி, அதை அப்பள விட்டவள் ஆனால் நெஞ்சினால் பிழை இல்லை என்ற கருத்து எனக்கு தெரியா சொல்லி ஏற்றுக்கொள்ளன்னு சொன்ன அதே ராமன் ராவணனுக்கு போய் கிட்டவும் போகாமல் இருந்த சீதையை தீக்குளிக்க செய்தான். அது முதலாவது அவனுக்கு ஏற்பட்ட பழி. இதை சாவ விமோசனம் வந்த கதையில் புதுமைப்பித்தன் சொல்லி. 2வது பழி, அதாவது ராமன் அந்த உயர்வு கடவுள் தன்மையிலேருந்து அவனை இறக்குறது இந்த வாலியை கொன்ற முறை. அதில் முதலாவது வாலி கேட்குறான், எதற்காக என்ன நீ கொண்டாயன்னு சொல்லி அவர் பாட்டு கேட்குறான். 2 பேர் போர் எதிருங்காலை 2 பேரும் நல்ல விட்டாரே, ஒருவர் மேல் அன்பு கொண்டு ஒருவர் மேல் மர்மம் கொண்டு வரிசிலை குழியை வாங்கி மார்பிலை அம்பெய்தல் தர்மமோ நிறைய ஆண்டு கேட்குறான். 2 பேர் போர் செய்யணும். முதலாவது கேள்வி, நீ என் மேல் அம்பெய்ததுக்கு காரணம் நாங்கள் 2 பேர் போர் செய்து கொண்டிருக்கோம், 2 பேரும் சாவுவார்கள். அப்போ இதில் 2 பேர் போர் செய்ய அறத்தை போராடம், 2 பேர் போர் செய்ய நாங்கள் அதுக்குள்ளே தலை கிடக்கிறோம். அப்போ நீ எல்லாம் தர்ம நெறியில் பிறந்தனி கோவியல் தர்மம் உங்கள் குலத்துவர்களுக்கெல்லாம் ஓவியத்தை எழுத ஒன்றா உருவத்தாய் உடமையன்றோம். இந்த அதாவது மனு தர்ம நெறியும் கூட குடும்பத்தில் எல்லாருக்கும் உடமையா இருக்கு. ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமல்தின் பிரிந்தவினை அதாவது இந்த சீதை போனா போல பைத்தியம் பிடிச்சிட்டான். அதான் கேட்டான், சமநிலை இழந்து போய் நிற்கிறேன் ரெண்டு விட அவன் முதலாவது கேள்வி கேட்டான். சரி என்ன நீ கொண்டது சரி, 50 இதெல்லாம் சரி, முதலாவது காரணம் நீ முதலாவது அறத்தை எங்க நீ மீறி இருக்கிறான்டா. 2 பேர் போர் செய்ய அதில் இடையே செல்ல விடக்கூடாது. நீ அப்போ 2 பேரில் ஒரு ஆளில் அன்பு கொண்டு இன்னொரு ஆளில் மேலே 50 முதலாவது. 2வது நிராயுத பாணி, நான் நிராயுத பாணியாக நிற்கிறேன்.
அப்போ ராமனை பற்றி முன்னோடு அந்த இடத்துல சொல்கிறான். அது பின்னுக்கு யுத்த காண்டத்தில் சரியா இருக்கு. ராமனுக்கு காட்டுக்குள்ளே ஒரு நீதி, நாட்டுக்குள்ளே ஒரு நீதி. Yeah.